எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது, நிறைய குழப்பங்கள் வருது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, யார்கிட்ட போய் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கேட்குறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஏன் சந்தேகம் வருதுன்றதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதமான கருத்து இருக்குது, ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸாக வச்சிட்ருக்கீங்க. இப்போது யாராவது உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போதோ, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு கான்செப்டை கேள்விப்படும் போதோ, இல்லை உங்கள் வாழ்க்கையிலே வேறு ஏதாவது ஒன்று நடக்கும்போது ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. நீங்கள் வச்சிருக்கிற கருத்தும் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயமும் மாறுபடும் போது, கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்போது இது ஏன் இப்படி இருக்குன்ற சந்தேகம் உங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. அந்த சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதும் உங்களுடைய மனசு தான். ஒரு சில நேரம் இந்த சந்தேகங்கள் மனுஷனை தன்னை உணர்றதுக்காக கூட்டிகிட்டு போகப்படும். ஒரு சில நேரம் இந்த சந்தேகங்கள் திரும்ப திரும்ப சிந்திக்க வச்சு அவனை குழப்பத்துக்குள்ளேயே உட்காரவும் வைக்கும். நீங்கள் ஒரு சந்தேகம் வந்தோட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் தீரவே தீராது. இதுவும் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிடும். அதனால இன்னொருத்தர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடை தேடாதீங்க. உங்களுக்கு அந்த சந்தேகம் எழுற சமயத்தில் எல்லாம் உங்கள் அறிவால் பதில் கண்டுபிடிக்காமல் உங்கள் கவனிப்பால் பதில் கண்டுபிடிக்க பாருங்கள். ஒரு சந்தேகம் ஒரு எண்ணத்தோட வடிவில் தான் உங்களுக்குள்ளே எழ ஆரம்பிக்குது. ஒரு டவுட் தாட்டாக தான் உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகுது. ஸோ அந்த தாட் வரும்போது எந்த தாட்டையும் ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, டிஸ்கிரைப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு வெறுமனே அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதே அந்த தாட் வேனிஷ் ஆகிடும். அதாவது அந்த தாட் மறைஞ்சு போயிடும். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு சந்தேகமே இல்லை, நீங்கள் இல்லாத ஒரு குழப்பத்தை நினச்சி அதுக்குள்ளே குழம்பிகிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு சந்தேகமும் எண்ணத்தில் தான் வரும். அந்த எண்ணத்தை கவனிச்சுட்டா உங்களுக்கு அந்த நிமிஷமே உங்கள் சந்தேகம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவங்க ஒரு பதில் சொல்லி இது கரெக்டாக சரியான்னு யோசித்து இவ்வளோ சிந்தனைக்குள்ளே போய் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ளே உங்களுக்கான கேள்விக்கான பதில்களை தேடிக்க பாருங்கள். அந்த ஒரு பதில் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான திருப்தி கொடுக்கும். மற்றவங்க எல்லாரும் சொல்கிறது உங்களுக்கு தற்காலிக திருப்தியாக தான் இருக்கும். நன்றி.